வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம அதிரசம் செய்ய போகிறோங்க. அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது. லைட்டாக அது மேலே தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா கலந்து ஈரமாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சா நல்லா பிடிக்க வருது பாருங்கள். அந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது. இப்போது இதை வந்து சலிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு மாவு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சிக்கலாம். இது வந்து கப்பி எல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச பச்சரிசி மாவு தான் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் கொஞ்சம் கப்பி எல்லாம் நிறைய இருக்கும் பாருங்கள். எல்லாமே இது கொஞ்சம் கப்பி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் ஒன்ஸ் வந்து இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாவு வந்து ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் இப்படி அழுத்தி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணிடலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்து அதே பவுலில் ஒரு பவுல் நான் பொடிச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு பண்ண ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பு கொஞ்சம் ஐயா வச்சுக்கிட்டு இந்த வெல்லம் கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் இருக்கிற இந்த கல் தூசு இது எல்லாமே வடிகட்டிட்டு பாகில் காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் சுலோ அடுப்புலேயே வச்சு அந்த பாகு ரெடி ஆகிற வரையும் அப்படியே நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ பாகு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்னும் இல்லைங்க, இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து கையில் எடுத்தால் அப்படி உருட்டுறதுக்கு ஒரு குட்டி பால் மாதிரி நல்ல ஒரு ஜல்லி மாதிரி வரணும். அது வரலையும் கொஞ்சம் இன்னொரு 2 நிமிஷம் சுலோ அடுப்புலேயே வச்சு இப்படி கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். பாருங்கள், இப்போ போதும். சுலோ அடுப்பில் வச்சு மாவு கலந்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கினே இருக்கணும், கைவிடாமல். எல்லாம் கட்டி போட்டுடும். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாமல் சுலோ அடுப்புலேயே வச்சு தாங்க பண்ணணும், ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி மறுநாள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் அப்படியே ஊற விட்டு செஞ்சுக்கலாங்க. உடனே செஞ்சால் கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வராது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது இருக்கணும். இல்லைன்னா மறுநாள் காலையில் செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு அந்த அதிரசத்தோட முழு டேஸ்ட் அப்போ நல்லாயிருக்கும் மறுநாள் செய்யும்போது. இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இது மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இது மேலே அப்படியே கொஞ்சம் காயாமல் இருக்கும். நம்ம அதிரசம் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து மறுநாள் காலையில் நம்ம இதை அதிரசம் பண்ணிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கல் மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இலகுவாகவே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கையில் கொஞ்சம் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி அதிரசம் நல்லா தட்டி எடுத்து பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதில் நீங்கள் வந்து பட்டர் சீட் இல்லைன்னா வேறு ஏதோ ஆயில் சீட் இது மாதிரி இருந்தால் கூடமே அதை வச்சு நம்ம அதில் இது மாதிரி அதிரசம் நல்லா தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாகவே எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் நம்ம அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் நம்ம நெய் தேய்ச்சிக்கணும்னா ஈஸியாக அப்படி தட்டுறதுக்கு வரும், கையில் ஒட்டாமல். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்து எல்லா அதிரசமும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயில் வந்து காஞ்சிருச்சு, நல்லா மீடியமாக இருக்குது. ஒன்று ஒன்றா அப்படி போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே மேலே அதுவாகவே தானே எழும்பி வரும்.
இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயில். பாருங்கள் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அழகாக நல்லா மேலே பாருங்கள் புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு தான் மிதமான சூடில் இருக்கணும். இப்போ எடுத்துக்கலாங்க. வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்துடும். அப்படி அழுத்தினா பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. சூப்பராக நல்லா அதிரசம் பாருங்கள். இப்படி நல்லா எல்லாத்தையும் இதேமாரி ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றாவே போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் அதிரசம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.